Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை நான் காண்பித்தேன். 13ஆம் வசனம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் பேச்சுகள் எல்லாம் என்னவா இருக்குது? கடினமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கடினமாக இருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, your words are stout against me. தடித்த வார்த்தைகளா இருக்கிறது. உங்கள் வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்குது எனக்கு விரோதமாக. என்ன அர்த்தத்தில் சொல்றாருன்னு சொன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னால வசனங்களை பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும். எல்லாம் சொல்லுங்க, இடங்கொள்ளாமற் போக மட்டும். அப்படி ஆசீர்வாதத்தை வருஷிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், விருப்பம். அதை விரும்புகிறார் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை செடி பழமில்லாமற் போவதும் இல்லை. இது வந்து அந்த காலத்தில் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி. பாருங்க, சொசைட்டி வந்து வெறும் நிலத்தில் பயிரிட்டு விளைஞ்சதை சாப்பிட்ற சொசைட்டி. இன்னைக்கு வந்து பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், இப்போ காரியங்களை பண்றோம், வேற மாதிரிலாம் போகுது. இப்போ வெறும் அக்ரிகல்ச்சர் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய நிலத்தின் பலன் அது அழிவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு அழிவதில்லை. இதை யார் சொன்ன? நானா சொல்றேன்? கர்த்தர் சொல்றாருங்க. இதை நான் இழப்பதில்லை, போட்டதை பல மடங்கா எடுக்க போகிறேன். கர்த்தர் சொல்றார், அழிவதில்லை. வெளியில் திராட்சை செடி பழம் இல்லாமல் போவதும் இல்லை. லாபம் இல்லாமல் இருக்காது வியாபாரத்தில். லாபம் நிச்சயமா உண்டாக, பழம் இல்லாமல் போவதில்லைன்னா மரம் அப்படியே சும்மா இடத்த ஆக்கிபை பண்ணிட்டு இருக்காது. நிறைய இந்த காம்பவுண்ட் புழுக்க மரம் வச்சுட்டு ஒண்ணுமே இல்லை, வெறும் இலை தான் விழுந்துட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? பழம் இருக்கும், என்ன விளைவிக்கணுமோ அது விளைவிக்கும், பழம் இல்லாமல் போவதில்லை என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். எல்லாரும் பார்த்து என்னன்னு சொல்லுவாங்களா? உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். நீ கரெக்டா வாயை வச்சு கரெக்டா பேச ஆரம்பிச்சா தேசமே விரும்பப்படத்தக்கதாக மாறிவிடும். தேசத்துக்கே நம்பிக்கையை ஊட்ட முடியாதான் கர்த்தர் நம்ம இங்க வச்சிருக்காரு, தெரியுமா? இருக்கீங்களா? அப்படி தேசத்தோட அப்படியே அடிச்சுட்டு போயிருதுக்காக இல்ல, தேசத்தையே மாற்றுவதற்காக, தேசத்தினுடைய காரியத்தையே மாற்றுவதற்காக நம்ம கர்த்தர் வச்சிருக்கார். தேசமே விரும்பப்படத்தக்கதார். ஒரு கூட்ட ஜனங்கள் தேவனை நம்பி தேவனுடைய காரியங்களை செய்து தேவனை விசுவாசிப்பார்கள் என்று சொன்னால் அந்த தேசமே விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க ஆயத்தம். உங்களுடைய நிலத்தின் பலன் அழியக்கூடாதுன்றதுதான் என்னுடைய விருப்பம். அழிவதில்லை நான் சொல்றேன். உங்களுடைய மரத்துல பழம் இல்லாமல் போவதில்லை நான் சொல்றேன். பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள் நான் சொல்றேன். உங்களுடைய தேசமே விரும்பப்படத்தக்க தேசமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் உங்களுடைய பேச்சு சரியில்லை. நானே எழுதிடலாம் போல இன்னொரு சிம்பிள் பைபிள் மாதிரி, ரொம்ப கரெக்டா விளங்கிடும். நான் சொல்றேன் இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் வரும். நான் சொல்றேன் உங்களுடைய தொழில வியாபாரத்தில் கையின் பிரயாசத்துல லாபம் வரும்னு சொல்லி நான் சொல்றேன். லாபம் இல்லாமற் போகாது என்று சொல்லி நான் சொல்றேன். எல்லாரும் உங்களை பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள் என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுடைய வார்த்தைகள், பேச்சுகள் கடினமாயிருக்கிறது. உங்களுடைய பேச்சுகள் கடினமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உங்களுடைய பேச்சை கொண்டு தேவனுடைய கிரியையை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். தேவன் உங்களுக்கு எவ்வளவு செய்யக்கூடும் என்பதை, தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய அபரிமிதத்தை, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொட்டக்கூடிய இடங்கொள்ளாமற் போகிற ஆசீர்வாதத்தை உங்களுடைய தடித்த வார்த்தைகளினால், தேவனை எதிர்க்கிற வார்த்தைகளினால், பேச்சுகளினால் நீங்கள் தடை செய்ய முடியும். நீங்கள் சொல்லலாம், நான் எப்பயா தேவனை எதிர்த்து பேசினேன்? நான் அப்படிலாம் பேசுறது இல்லையா? நான் கடவுளை கும்பிடுறேனாக்கும், நான் அவரை வணங்குறனாக்கும், நான் கோயிலுக்கு போறேனாக்கும். உங்களுக்கு பேச்சுகள் கடினமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏதோ நீங்க கடவுளை நம்பாத ஆட்கள் அல்லது பெரிய அக்கிரமக்காரன் அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்னா,
பேச்சுகள் தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அதுதான். நீ ஒன்றும் பெரிய ஒன்றும் கொலை செஞ்சிடல, கொள்ளை அடிச்சிடல, ஒன்றும் பண்ணல. ஆனா என்ன பேசுறீங்க? அவங்க என்ன பேசுனாங்க? அந்த 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா சொல்லுது, பேச்சுகள் கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். பாருங்க, நம்மள மாதிரி தான் இருந்திருக்காங்க அந்த காலத்திலயும். நாங்க என்னங்க பேசணும்? கர்த்தரை பற்றி பேசிட்டு என்ன பேசணும்? அத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயும் நம்மள மாதிரியே ஆசாமிகள் அப்படிதான் இருந்திருக்காங்க. நாங்கள் என்னத்தை, நான் பேசுறதே இல்லை பிரதர், நான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போயிட்டு வந்துடுறது பிரதர், என்ன ஆனாலும் போய் உளுந்துடுறது சபையில, எப்படியாவது போயிட்டு வந்துடுறது. இது வேற பாவம், நம்ம தலைமையில வந்து தொலைஞ்சிடக்கூடாது இல்லவா, நான் போயிட்டு வந்துடுறேன் நான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை விரோதமா பேசணும் என்கிறீர்கள்? அடுத்த வசனம், தேவனை சேவிப்பது விருதா. என்ன பேசணும்னு கேட்கறாங்க. சொல்றாரு, நீ சொன்ன இல்லையா வாயை திறந்து, கர்த்தருக்காக நான் வாழ்கிறது வேஸ்ட். சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்றேன், இவ்வளவு காலமா கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கேன், ஒரு வேஸ்ட். என்னத்தை பெருசா கண்டுட்டேன். எங்க தாத்தா என்னை பார்த்து அப்படிதான் சொன்னாரு, நீ என்னப்பா கோயிலுக்கே போயிட்டு வர்ற, வேஸ்ட்னாரு. நான் கூட அது அப்படிதான் வேஸ்ட் தான் இப்ப நினைக்க தோணுது எனக்கு. சொன்னீங்களா இல்லையா? அதுதான் சொல்றாரு பாருங்க, விருதா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு மனம் திரும்புதலோட, ஒரு உணர்வோட நான் நடக்கிறதுனால, கர்த்தருக்கு முன்பாக நான் நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால என்ன நன்மையை நான் கண்டடைந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தருக்காக நான் வாழ்வது வேஸ்ட். நான் என்னத்தை கண்டேன், என்ன கிடைச்சது, என்னத்துக்கு வர்றோம்? இப்போ அந்த சம்பளத்தை வாங்கினோன்னு என்ன சொன்னீங்க? ஆமா, இதை வச்சு என்னத்தை பெருசா பண்றதாக்கும். அதை தான் சொல்றாரு. இவ்வளவு நாள் பைபிளை தூக்கி கோயிலுக்கு போயிட்டே வர்றியவனா, ஆனா அவனுக்கு வாடகை கட்டுறது கூட காசு இல்லையே. அதைத்தான் சொல்றாரு. இருக்கீங்களா? அப்ப என்ன சொல்றாரு? உங்களுடைய பேச்சுக்கள் தேவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தை தடை செய்ய கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னு அந்த பூமியை சிருஷ்டிக்க முடியும் அவரால். சொல்லியே சொன்னார்னா அப்படியே ஆகும். அது அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தையை உங்களுடைய வார்த்தையினாலே கட்டுப்படுத்துகிறீர்கள். நல்ல கவனிங்க. சில சொல்லுவாங்க, அப்படியா என்னையா தேவனுடைய வார்த்தையை விட என் வார்த்தை பெருசா? தேவனுடைய வார்த்தை பெருசு தான், நான் ஒத்துக்கிறேன். எல்லாருடைய வார்த்தையை காட்டலாம் அவருடைய வார்த்தை பெருசு. அவர் எல்லாரோட வல்லமை உள்ளவர், அவர் என்ன வேணா செய்யலாம். ஆனால் அவர் ஒரு சில பிரமாணங்களின் படி தான் இயங்குகிறார். இப்படிதான் நான் வேலை செய்வேன்றார், இப்படிதான் நான் நடந்துக்குவேன், இப்படிதான் காரியங்களை செய்ய போகிறேன். எப்படி செய்ய போறேன்? நான் சொல்லிட்டேன், நான் பேச வேண்டியதை பேசிட்டேன், நீ என்ன பேசுறியோ அதான் உனக்கு நடக்க போகிறது. இப்படிதான் நான் இயங்க போறேன். அதனாலதான் சொல்றேன், அவர் எவ்வளவு பேசியிருந்தாலும் அவர் பேசினதுனால அது நடக்க போறது இல்லை. அவர் பேசினதை நடக்காமல் ஒரு மனுஷனுடைய பேச்சுகளை அதை தடை செய்ய முடியும். அப்படி ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. அவரே வச்சிட்டதுனால அவரே தன்னை அதற்குள் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? நான் பேசிட்டேன்பா, ஆனா உன்னுடைய வார்த்தைகள் அதை தடுத்து விட்டது. உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய வார்த்தைகள் தடுத்து விட்டது. உன்னுடைய வருமானத்தை உன்னுடைய வார்த்தைகள் தடுக்கிறது. உன்னுடைய பேச்சுகள் கடினமாக இருக்கிறது, தடித்த வார்த்தைகளா இருக்கிறது. கர்த்தருக்காக வாழ்வது விருதா, இவ்வளவு செஞ்சது விருதா, கர்த்தருக்கு முன்னால் நான் ஒழுங்கா நடந்தது விருதா, இப்படி எல்லாம் பேசுறியே அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? அப்ப இங்க இருக்கிற என்ன பிரின்சிபல் என்ன? இதுதான் பாருங்க, மதத்தில் உள்ளவர்களுக்கு புரிய மாட்டேங்குது, கிறிஸ்தவர்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னு சொன்னா அவங்க ஏதோ அப்படியே போறாங்க. அவங்க கிறிஸ்தவங்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. சாதாரணமா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும் பிரதர். எல்லாம் கடவுள் நினைச்சா நடக்கும். கடவுள் எத்தனை தடவை சொல்லிட்டேன் நான், கடவுள் நினைச்சா நடக்கும்னு சொன்னா பரலோகமா இருக்கும். இன்னைக்கு கடவுள் என்ன நினைக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? கடவுள் நினைச்சதெல்லாம் இன்னைக்கு பூமியில் நடக்கும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சொன்னா எவ்வளவு பெரிய பரலோகம் வாழ்க்கையா இருக்கும் பாருங்க. யோசித்து பாருங்க. கடவுள் நினைச்சதெல்லாம் நடக்கவில்லையே நம்முடைய வாழ்க்கையில. கொஞ்சமா சிந்திக்கிறோமா? நம்ம அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். கேட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கடவுள் நினைச்சது நடக்கும் பிரதர். கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது பாருங்க. கடவுள் நினைச்சது நடக்கலங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் கடவுள் இவ்வளவு நினைக்கிறாரு? இவ்வளவு வானத்தின் பலகனில திறந்து இடங்கொள்ளாம போக மட்டும் வருஷிக்க பண்ணும் ஆசீர்வாதம் சொல்றாரு, நடக்கலையே. என் வாழ்க்கையில் ஏன் நடக்கல? கடவுள் நினைச்சு ஏன் நடக்கல? கடவுள் எனக்கு குறைய இருக்கக்கூடாதுன்னு விரும்புறாரு, ஏன் நடக்கல? ஏன் நடக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. என்னுடைய வாய் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். கடவுள் நினைச்சது நடக்கும்னு வேதத்தை சொல்லி இல்ல, என்ன சொல்லி இருக்கிறது? மனுஷன் தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. கடவுள் நினைச்சா நடக்கும்னு சொல்றதுக்கும் மனுஷன் தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான். மனுஷன் கர்த்தருடைய
வார்த்தை என்ன சொன்னதோ அதனுடைய பலனை புசிப்பான்னு கூட சொல்லல, தன்னுடைய வாயின் பலனை புசிப்பான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து பேசும்போதுதான் அதை பலனை தான் புசிக்க முடியும். எப்படி ஒரு செட் பண்ணி வச்சிட்டார் கர்த்தர். அப்ப வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்படி வெற்றி அடைய போகிறீர்கள், எப்படி வெற்றி அடைய போகிறீங்கன்னா, கர்த்தர் பேசிட்டாருங்க, அது தானா நடக்க போறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய வாயில வைக்கும் போதுதான் அது நடக்க போகிறது. இருக்கீங்களா? அதனாலதான் தசமபாகம் காணிக்கையெல்லாம் கொண்டு வரும்போது உபாகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் வாஸ்தவம் இல்லையா, அந்த காலத்திலே இருக்கிற அந்த பிரதான ஆசாரியத்தில் கொண்டு போய் உபாகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று நீ வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேசத்தில் பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் பாருங்க. அங்க போயிட்டு அங்க அந்த ஆசாரியன் கூடை உன் கையில இருந்து வாங்கி, அன்னைக்கு கூடையில எல்லாம் காய்கறி அதெல்லாம் கொண்டு போவாங்க போல இருக்கு, எல்லாத்தையும் உன் கையில இருந்து வாங்கி கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக வைக்க கடவன். 4ஆம் வசனம். 5ஆம் வசனம் வச்சுட்டு ஒன்னும் போயிடுன்னு சொல்லல. இன்னைக்கு பாருங்க, காணிக்கைன்னா என்னென்ன விளங்க மாட்டேன். தசமபாகம் காணிக்கைனா ஜனங்களுக்கு ரொம்ப சீரியஸ் பிசினஸ். சொல்றாங்க, நான் போட்டேங்க, ஏதாவது கிடைக்குமா? நான் கர்த்தர் கொடுத்தேங்க, எனக்கு ஒண்ணுமே வரலங்க. அதுதான் இங்க சொல்லியிருக்கு. சும்மா போய் போட்டு வர சொல்ல, கொண்டு போய் கொடுத்த உடனே ஆசாரியன் அதை வாங்கி அவர் பலிபீடத்துக்கு முன்பால வைக்கிறான். வைத்த பிறகு நான் தான் கொடுத்தாச்சே அப்படின்னு போயிடாத, அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கின்றார். அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் நின்று, அங்க கொடுக்கும்போது அங்க நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், அங்க நின்று வசனித்து சொல். என்ன சொல்ல வேணும்? என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தான், சரித்திரத்தையே சொல்லுன்றார். எங்க இருந்தேன், எப்படி இருந்தேன், அடிமையா இருந்தேன், என்னை கர்த்தர் எப்படி விடுவித்தார், இந்த தேசத்தை கொடுத்தார், வெட்டாத கிணறுல குடிக்கிறேன், கட்டாத வீட்டில் இருக்கிறேன், இவ்வளவு கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். முதல்ல நன்றியை சொல்லு கர்த்தருக்கு. அப்புறம் சொல்றாரு 15ஆம் வசனம் பாருங்க, நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனோடு ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. கர்த்தாவே அங்கிருந்து நோக்கி பார்த்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்ல. அப்ப காணிக்க தசமபாகம் கொடுக்கும்போது கர்த்தாவே என்னை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. மல்கியா 3 என்ன சொல்லியிருக்குது? என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்துட்டா பத்தாது, கொண்டு வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சோதித்து பாருங்கள். நிலத்தின் பலன் அழிவதில்லை, பழம் இல்லாமல் போவதில்லை, பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும். இத்தனை காரியத்தை சொல்லுன்றார். அப்ப நமக்கு தசமபாகத்தை கொடுக்கும்போது அதுக்காக தான் சில காரியங்களை சொல்றோம் பாருங்க. சில சொல்றாங்க, இது என்ன விசித்திரமான ஒரு சபையா இருக்குதுங்க, தசமபாகத்தை வச்சுட்டு எனக்கு சொல்றாரு மந்திரம் மாதிரி. ஒரு தடவை இதை விலகி சொல்ல எனக்கு நேரம் இல்லை பாருங்க. ஆனா எதுக்கு சொல்றேன்னு சொல்றேன். தசமபாகத்தை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறோம்? கர்த்தாவே நீர் கொண்டு வர சொன்னீர், கொண்டு வந்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்குது. அப்படியே என்னை ஆசீர்வதியும். இடங்கொள்ளாமல் போகிற ஆசீர்வாதம் என்னுடையது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன், அதனால இது என்னுடையது. என்னுடைய மரம் செடி கொடிகள் பழம் இல்லாமல் போகாது, என்னுடைய நிலத்தின் பலன் அழிவதில்லை, பூமியின் ஜனங்கள் எல்லாம் என்னை பாக்கியவான் என்பார்கள், என்னுடைய தேசம் பிரியப்படத்தக்கதாய் இருக்கும், விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும் சொல்லுன்றாரு. ஏன் சொல்லணும்? சொன்னாலும் நடக்க போகிறது. கர்த்தர் சொல்லிட்டாருங்க. கர்த்தர் சொன்னா பரவாயில்ல, ஆனா நீ சொன்னாலும் நடக்காதுன்றாரு. ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தான் சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் நம்மள சொல்லுன்றாரு? ஏன்னா அப்பா தெரிஞ்சுக்க, நீ சொன்னாலும் நடக்க போகிறது. நம்ம கர்த்தரை பார்த்தா அதான் நீங்க சொல்லிட்டு ஆண்டவரே, அங்க இருக்குது மல்கியா 3:10 இருக்குது, வானத்தின் பலகணிகளை திறப்பீர்னு, இடங்கொள்ளாமற் போ. அதெல்லாம் சொல்லிட்டேரா? சரி, நான் சொன்னது எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமா? நீ சொல்லு. இந்த சொல்றதுலதான் பாருங்க விசுவாசத்தை கட்டவிழ்க்கிறோம். சொல்லு. அப்ப என்ன பண்ணும்? வீட்டுல இருந்து கிளம்பும் போதே இதை எடுக்கும் போதே தசமபாகம் எடுக்கும் போது சொல்லிட்டே தான் கிளம்பணும். தசமபாகங்களை பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள், வானத்தின் பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் நிலத்தின் பலன் அழிவதில்லை, என்னுடைய செடிகள் பழமில்லாமல் இருப்பது இல்லை, எல்லாரும் என பாக்கியவான்கள் என்பார்கள், என்னுடைய தேசம் விரும்பப்படத்தக்கதாய் இருக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும், நிறைவேறுவதாக. தேவனே அதை நிறைவேற்றுவீராக, உடைய வார்த்தையின்படி எனக்கு செய்வீராக. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா அப்ப விசுவாச வேலை செய்கிறது பாருங்க.
அப்ப கொடுக்கறது கூட வந்து சிலர் வந்து வெறும் ஒரு ரிலீஜியஸா கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, சரி ஏதோ கோயிலுக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ தேவையா, எலக்ட்ரிக் பில்லு கட்டுறாங்களாம், அப்புறம் என்னத்தையோ சில சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குதா, அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரசங்காரெல்லாம் அதே வேலையா இருக்கிறாங்க பாருங்க. அந்த சாமான் வாங்கணும், இந்த சாமான் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், இதே தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போனோடனே எதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கே நேரம் சரியா போகுது. அப்போ அதுக்கு அது தேவைன்னாரு, இது தேவை, கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம் எதையாது அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. ஆனால் அவங்க ஆசீர்வாதத்தை இழந்துடுறாங்க. ஏன்னு சொன்னால் விசுவாசம் அங்கே வேலை செய்யறதில்லை. இவங்க எதையோ டொனேட் பண்றோம்னு நினைச்சிட்டு போறாங்க. ஆனால் ஒரு காரியத்தை இழந்து விட்டார்கள். என்ன சொல்றார் கர்த்தர், நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது வானத்தின் பலனை திறந்து இறங்கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்றான். அதை எப்படி வருஷிக்க பண்றது, எப்படி பரலோகம் திறக்கப்படணும், எப்படி இந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், எப்படி விசுவாசத்துல நான் அதை பெற்றுக்கொள்ளணும் என்கிறதுல கவனமா இருக்க வேண்டும். இருக்கீங்களா? ஏன்னா சிலர் கொடுக்கறத பற்றி சொல்றதை பார்த்தா என்னமோ கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுலயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி என்னங்க பண்ண போறாரு? ஹலோ, நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவர் வேலை நடத்துறதுன்னா அவர் பரம ஏழையா இருக்கணும். நம்மளை ஏன் கொண்டு வர சொல்றாரு தெரியுமா? நான் சொல்றேன் உங்களுக்கு, நம்மளை ஏன் கொண்டு வர சொல்றாரு தெரியுமா? நமக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுறதுக்காக தான் நம்மளை கொண்டு வர சொல்றாரு, நம்மகிட்ட இருந்து வாங்குறதுக்காக அல்ல. அப்ப என்னுடைய கவனம் நான் எவ்வளவு கொடுத்தேன்றதுல இல்ல, என்னுடைய கவனம் எப்படி நான் ஆண்டவரிடத்திலிருந்து அதிகமாய் பெற்றுக் கொள்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுக்கும்படியா தான் கொண்டு வர சொல்றாரு. அவர் வாங்கிக்க முடியா கொண்டு வர சொல்றாரா? அவர் ஏழையா? அவருக்கு தேவையா? அவர் என்கிட்ட இருந்து காசு வாங்கி தான் பிழைக்கிறாரா? அவருக்கு இதெல்லாம் அவசியமா? இல்ல, அதுக்காக கொண்டு வர சொல்ல அவர் எனக்கு கொட்டும்படியாக, எனக்கு கொட்டி தரும்படியாக கொண்டு வர சொல்றாரு. அப்ப கொட்டி தர்றது எப்படி, கொட்ட வைக்கிறது எப்படி? வானத்தின் பலகணிகளை திறக்கிற திறவுகோல் எது? அந்த திறவுகோலை என்ற நாவலை வைத்து விட்டார். நான் என்னுடைய வாயை திறந்து நான் சொல்ல வேண்டும், கர்த்தாவே வானத்தின் பலகணிகளை திறந்து இறங்கொள்ளாமற் போன ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, அப்படி ஆகட்டும். நிலத்தின் பலன் அழிவதில்லை, அப்படி ஆகட்டும். பலம் இல்லாமல் போவதில்லை, அப்படி ஆகட்டும். ஜனங்கள் எல்லாம் என்ன பாக்கியவான்கள் என்று சொல்வார்கள், அப்படியே ஆகட்டும். இருக்கீங்களா? எவ்வளவு முக்கியம் பாருங்க இது. ஏதோ ரிலீஜியஸா வந்து அப்படியே நான் சர்ச்சுக்கு இவ்வளவு கொடுத்தேங்க, எங்க தாத்தா தான் அந்த போர்ட்டிகோ கட்டி கொடுத்தாராக்கும், இந்த தூண் எங்க தாத்தா கட்டினாங்க, இந்த தூண் எங்க பாட்டி கட்டினாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு ஆளுக்கு ஒரு தூண் கட்டி கொடுத்தோம். கர்த்தர் சொல்ல, நீ தூண் கட்டி கொடுக்கறதுக்கு, வாழ்க்கையை கட்டுறதுக்கு கொட்டுறதுக்கு நீ கொண்டு வான்னு சொன்னா அதை புரிஞ்சுக்காம நான் தூண் கட்டி தர்றேன், படிக்கட்டு கட்டி தர்றேன்னா, ஹலோ, தூணும் கட்ட வேணாம், படிக்கட்டும் கட்ட வேணாம், உன்னுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக, கொட்டுவதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை வாழ வைப்பதற்காக, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய நான், வெள்ளியும் பொன்னியும் உடையவனாகிய நான், பூமியும் அது நிறைவும் என்னுடையது என்று சொன்ன நான் உனக்கு கொட்டுவதற்காக கொண்டு வந்து சொல்றேன். அந்த கொண்டு வரும்போது நீ எவ்வளவு கொடுக்கறதுன்னு தான் கவனம் இருக்குது ஒழிய, அவர் எப்படி எனக்கு கொட்டுறேன்னு சொல்லி இருக்காரு, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது கவனமே கிடையாது. இன்னும் கேட்டா சிலர் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு விரோதமா பிரசங்கமே பண்றது, அடியேன் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஆனா அந்த சாம் சொல்லுதரை பிரசங்கியார், அவர் எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், நீங்க ஒண்ணு எதிர்பாராத கொடுக்கிறாளா இருந்தா கர்த்தரை விட பெரிய ஆள் நீங்க. ஏன்னா அவர் தன்னுடைய குமாரனை கொடுக்கும் போதே எதிர்பார்த்து தான் கொடுத்தாரு. எதுக்கு? நீங்கள்லாம் அவர் பக்கம் திரும்புவீங்க, வருவீங்க, பிள்ளைகள் ஆவீர்கள் சொல்லி எதிர்பார்த்து, பலனை எதிர்பார்த்து தான் கொடுத்தாரு. இருக்கீங்களா? அப்ப அவர் கெட்டவரா? அவர் எதிர்பாராம கொடுக்கணும் பிரதர். இல்ல இல்ல, எதிர்பார்த்து தான் கொடுத்தாரு, சும்மாலாம் ஒண்ணும் கொடுக்கல. அவர் தான் சொன்னார், விதைச்சாது விளையும். அப்ப எதிர்பார்ப்பு தானே அது. இருக்கீங்களா? அப்ப நான் எவ்வளவு கொடுக்கிறேன்றதுல கவனம் இல்லை, அவர் எனக்கு கொட்டுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய அபரிமிதமான ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதற்காக தான் என்ன கொண்டாட சொன்னார். நான் யார் கர்த்தருக்கு கொடுக்கிறது? தாவீது ரொம்ப கரெக்டா சொன்ன பாருங்க, நான் யார் உமக்கு தர்றதுக்கு? நீர் தந்ததுல இருந்து நான் கொண்டு வந்து தர்றேன். நான் என்ன கையில வச்சுக்கிட்டேவா பிறந்தேன், தங்கத்தையும் வெள்ளியும் கிடையாது, எல்லாம் எனக்கு கொடுத்தீர் நீர், நான் உனக்கு கொண்டு வந்து தர்றேன்றான். அப்ப அவனுக்கு கரெக்டான விளங்கிடுச்சு அவனுக்கு என்னன்னு. அப்ப நம்ம வரும்போது எப்படி வர்றோம், நான் யாரு கத்தா உமக்கு தர்றதுக்கு? நீர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இதெல்லாம், நான் இதை கொண்டு வர்றேன். ஏன்னா இது ஒரு 10% தான், இதுல வந்து என்ன பண்றேன், ஒரு அடையாளமா இருக்குது இது. சரி, சிலர் வந்து 50% கூட கொடுக்குறாங்க. அப்ப அது ஒரு அடையாளமா இருக்கு, என்னுடைய உள்ளம் அப்படி இருக்குது, கர்த்தரை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், நான் கொடுக்குறேன்.
ஏன் கொடுக்குறேன்னா கர்த்தர் ஏதோ இதை வாங்கி தான் அவர் ஏதோ பண்ணணும்னு இல்லை. நான் ஏன் கொடுக்குறேன்னா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். இருக்கீங்களா? விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கர்த்தர் பாரபட்சமற்றவர். not a respecter of person but he is a respecter of faith. ஹலோ, அவர் ஆட்களை ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. அதாவது இவர் எவ்வளோ கொடுத்திருக்கிறார் அவ்வளோ கொடுத்திருக்கிறார் இல்லை, அவர் விசுவாசத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு வழங்குதுங்க? அப்போ வார்த்தைகள் சரியில்லைன்னா என்னதான் கொடுத்துமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்குது. அதான் அவங்க வார்த்தைகள் தடித்த வார்த்தைகளாய் கனத்த வார்த்தைகளாக இருந்தால், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தைகளாக இருந்தால் என்ன பேசி என்ன பிரயோஜனம், சொல்லி என்ன பிரயோஜனம்?